ஒருத்தி தேவலோகத்திலே கட்டிய மனைவி இருக்கும்போது இன்னொரு பெண்ணை சிறை கொண்டானே யாரு? முருகன். இவெல்லாம் கடவுளா? கருமாரியாம் உருமாரியாம் பொடி பொடி வார்த்தைக்கு கடவுள் என்று நானோ இல்ல நீ? அந்த கடவுள் வந்து என்ன காப்பாற்ற பாடுறா. அப்படி என்ன உன் கற்பை அந்த கடவுள் காப்பாற்ற வேண்டும். மனக்கோட்டை கட்டிக்கிறா. என்ன காதலில் 3 வகை காதல். சாகச காதல் உரைத்து சண்டாளா என்று உரைத்தார். சல்லாபி காதல் உரைத்தார். கோடா சதிகாரா என்று உரைத்தார். இருப்பது பலம் கேட்டுக்கொள்கிறேன். இந்த 3 காதல் ஏதாவது ஒரு காதல் செய்ய யாவூர்ல காதலிச்சு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருப்பேன். அப்படி ஒட்டு போட்டு கேள்வி. ஆனா நீ நாட்டு இளவரசர் என்னதான் பண்றீங்க? சின்ன பொண்ணு இதெல்லாம் என்ன வேலை? ஏன் வாங்க என்ன வேலைக்கு நான் சொன்னது கேட்டா நீ என்ன வேலை இறங்கிற? நாடு ஓணும் அதனால இறங்கிக்கிற. ஆமா இது போல பொம்பளை குடிச்சு நாட்டு மக்கள் எல்லாம் பேசுவாங்க. ஏய் உன் பொம்பளை போறிக்கிறா இந்த நாட்டை ஒப்பாடிக்கிறான் பேசுவாங்க. என்னடா பாய்க்கிறேன் நான் சொல்லக்கூடாத யாரும். அதனால நான் சொல்றேன் இந்த பாய்க்கெல்லாம் வச்சுக்காது. வச்சு நாட்டை கொடுக்க மாட்டாங்கடா. செல்லால தேத்துவாங்க இவன் பொம்பளை போறீங்கன்னு சொல்லிட்டு. இப்ப என்ன செய்ய தமிழ் தடை விட்டுரு. நீ தடை நாடு வர வரைக்கும் நீ எதுவும் பவளபுரி நாட்டை அடைந்த பிறகு இந்த குரலை மட்டும் மாத்தீங்க. வேற எதுவும் மாத்தாதீங்க. மட்டும் மாத்துறேன். டேய் அதுக்கு நான் அப்படியே பேச சொன்னேன். நார்மலா பேசலாம். தக்க நேரத்தில் நறுவக்கணத்தில் அருமருளே மறக்க மனமறந்தால் மறந்திருப்பேன். இருப்பது ஒரு மனம். சொல்றதுக்காக போடா நாடு ஒண்ணு போட. கடல் கரையில் தேடினால் கவிதை போட செட்டிகள் கிடைக்க. கடல் ஆழத்தில் தேடினால் முத்துக்கள் கிடைக்க. புறப்படு போடா. என்ன அண்ணா எதாவது அடிச்சாராங்களா? அவர் அடிக்க மாட்டார். நீங்க ஒன்னும் அடிச்சீங்க. நான் ஏன் அடிக்க போறேன்? என்ன ஆச்சு? ஒண்ணு இல்லை. நீ சாப்பிட்டியா இல்லையா? இப்ப சாப்பிடுப்பா. சாப்பாடு அப்புறம் இருக்கட்டும். நீங்க அழுவுறீங்க. ரசம் ஊத்துரு சல 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 ஊத்துரு சாப்பிடு. ஒண்ணு இல்ல சங்கரு. நீ சாப்பிடுனா சாப்பாடு அப்புறம் இருக்கட்டும். நீங்க அழுவுறீங்க. யாருன்னா உங்களை எவ்வளோ தெரிஞ்சாங்களா? என்னன்னா நான் அதுக்கெல்லாம் இல்ல. நான் காரணமே வேற. என்ன உங்களுக்கு எங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். முனிமாக்கான ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க ஏண்டி போனேன்னு இப்போ வந்து அழுது உட்காந்து. ஏன் நீ அங்க போனதுக்கு என்ன குறை? இப்போ நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் அந்த அக்கா. என்னோட நான் ஒரு 5-6 வயசு பெரியவங்க தான். சரி நல்ல க்ளோஸா பழகுவோம். இன்னும் வேணாம் அதாவது சொல்லுங்க. மீன் வறுத்துக்கிற சாப்பிடுவேன். மீன் அப்புறம் சாப்பிட்டீங்களா? நீங்க அழுவுறீங்க. சொல்லுங்க. அங்க போனதுனால என்ன? உங்க ஃப்ரெண்டு தானே பார்க்க போனீங்க. அந்த அக்கா கிட்ட பேசிருந்தேன்னா அந்த அக்கா சொன்னாங்க ஏண்டி மீனா ரொம்ப நாள் அச்சுனெல்லாம் பார்த்து வர்றதே இல்லை. எங்க தான் போறேன் என்னதான் செய்யற ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. இல்லக்கா இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான்
மேல வாக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி இப்படின்னு எல்லா கதையும் நாங்க பேசியிருந்தோமா. நீ எந்த வேலைக்கும் மறந்துட்டியாங்காட்டியும் ஏரி வேலை கூட வாத்தியாங்காட்டி ஏரி வேலை உங்க காட்டி கொடுத்து நான் பேச மாட்டேன். குக்கு குக்கு என் விட்டான் நான் கத்தி கிடக்கணும் வந்து ஐயா மூந்து பாரு. அப்படி 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 என்னக்கா என்னை பத்தி அப்படி பேசுறாங்க என்ன எதுனா அந்த அக்காவை நான் கேட்கும். நீங்க கேட்டீங்க, நான் கேட்டு அந்த அக்கா சொல்லுது என்ன இல்லடி ஏரி வெள்ளை எல்லாம் இந்த அக்காத்துக்குன்னு உன்னை பத்தி தான் நீ அப்படி பேசுறாளுங்க அப்படின்னு அந்த அக்கா சொல்லிச்சா. அவங்க பேசிருப்பாங்க. என்ன பேசிருப்பாங்க? இதுக்கு முன்னே நீங்க நாட்டு ஆடி நீங்க ஏரி வேலைக்கு தான் போனீங்க அப்படின்னு பேசிருப்பாங்க. இப்ப யாரு நாட்டில மகாராணி ஆகிட்டலையா? அதெல்லாம் பணக்கார குடும்பம் என்ன எதுன்னு பேசி அப்படி என்னை பத்தி பெருமையா பேசினா கூட சரி பேசுறோம் பேசுறோம் ஏதோ அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருப்பேன். அப்படி எல்லாம் பேசவே இல்லை. வேற எல்லாம் என்னக்கா சொல்றாங்க அந்த அக்கா நான் கேட்டேன். அந்த அக்கா சொல்லுது மீனா மீனா இந்த மாதிரி உங்க மச்சன் நீ வச்சுங்க நான் சொன்னேன் எக்கா எக்கா நான் இத்தனை வருஷமா புள்ள பத்துக்காம இருக்கேன் என்னத்துக்கு எனக்கு பொண்ணு மாதிரியா நாத்தனா இருக்கு. ஆமா எனக்கு புள்ள மாதிரியா என் மயத்துல இருக்கிறாரு. அதுக்கப்புறம் குழந்தை அப்படின்னு அவன் குழந்தை பெத்துனா கூட என் மச்சனை எல்லாரும் நான் பார்க்க மாட்டேன். அதே ஒரு படம் ஆயிடும். சரியாதான் சொல்லுங்க. அவங்க தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேப்பா அவங்களே அம்மா பேசும்போது நம்ம எதுக்கு சும்மா கிடப்பாரு வச்சுக்கலாம். அண்ணே நான் யாரு உங்களுக்கு மகன் போல, நீங்க யாரு எனக்கு அம்மா போல. அண்ணி அம்மா கத்துது அண்ணிதான் அம்மா. ஐயோ அப்படிலாம் நினைக்காதப்பா. அது தப்பா நினைக்காது. என்ன அம்மா சொல்றது தப்பா? ஒய்ஃப் நான் லைஃப் சூப்பரா இருக்கும். ஐயோ இதெல்லாம் தப்பா? நீ என்னடா குழைக்கு தெரியாதுப்பா என்ன கிடக்குற இவனா அங்க செவ்வு எதிரி குதிக்கிறாங்க. என்ன வேலை பண்றாங்க தெரியுமா? அவங்க குதிப்பாங்க. இதெல்லாம் தப்பா? நீ போக நான் உனக்கு சொல்லி கொடுக்கலையாக்கா. அங்கெல்லாம் பாத்துட்டு தான் இங்க வந்து கத்துக்கு நான் நான் சொல்லி கொடுக்குறேன்னா குழந்தைங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. வரியா இல்லையா நீ போ டைம் ஆகுது எனக்கு. நான் உனக்கு மகன் போல ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பயப்படுறியா? தப்பா பயப்படுறியா? ஐயோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னு நம்ம சொந்த பந்தம் அண்ணன் வந்தா கூட சரி அப்படி யாரு வரனா மீனா வாடி சொல்லி கொடுப்பாங்கடா அவங்களுக்கு. போங்க நீ தப்பா. நீ இதெல்லாம் சொல்லுங்க வாடி தங்கம் வாடா எங்க வாட ஆரம்பிச்சா நீ நான் சொல்லிட்டீங்க. இதெல்லாம் தப்பு. அண்ணாடியே சொல்லணும். ஆண்ட கூவுற குயிலம் நீங்க பதில் சொல்ல கேட்டு திரும்பி பிடிச்சு மாமா மயங்கிடலாமா பார்த்து படிக்குது பாட்டி நான் பதில் சொல்ல கேட்டி மாமா மயங்கிடலாமா மாமா மயங்கிடலாமா. அந்த
அம்மா மயங்கிடலாம் ஒரு குயில் சேவலை பார்த்து படிக்கிறது பாட்டி நான் மதியது மாமா மயங்கிடலாம் பாரு நான் போயிருக்கலான்னு இருப்பாரு. ஆமா அவர்தான் கூட்டிட்டு போய் இடங்கள்னா என்னடாடா பின்னாடி அம்மா இடம் கிடக்குது. நல்லா ஒழுங்கா போடு. உங்க கண்ணு அங்க போகுது தப்புலாம் இல்லடி தங்கம். இப்பேற்பட்ட ஆசைலாம் இருக்க கூடாது. நான் யாரு உங்க மகன் போல. அப்படி சொல்லாதடா. ஆசை ஒரு போது வாழ வைத்ததில்லை ஆசை ஒரு போது வாழ வைத்ததில்லை ஆசை ஒரு போது வாழ வைத்ததில்லை சரியா கட்டுறேன். தப்பு அண்ணன் நேரத்துல பார்த்தா தப்பா எடுத்து வரும். ஒடியாத அங்கந்து கொண்ட வந்து கிரவுண்ட்ல பேட் பால் ஆட போறான்டா. எங்க அண்ணன் பத்தி தெரியாது. எங்க அண்ணன் வீரம் என்ன தெரியுமா? பசங்க சொல்லியே சாவடிப்பாரு எங்க அண்ணன். நான் ஒண்ணு உங்களுக்கு தெரியுமா நீ என்ன கேக்குறீங்க? நான் ஒருத்தர் சொல்றது தெரியுமா நீ கேக்கிட்ட? தூத்துக்குடி கொத்தனார் தெரியுமா? அப்புறம் என்ன தெரியும்? அண்ணன் ஒருத்தர் அண்ணா ஏய் அப்பாடா அண்ணன் துணி அவங்க அவுக்கல மாட்டிட்டா. தப்பா நீ சொல்றது கேளுங்க. போடி தக்கடா. இவன் சேலை என்னால உருவ முடியல.